ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி नहीं மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ரேஸ் பைக் ஒரு BMW கார். எங்களை தம் அடிக்க விடுவாங்களா? என்னை வந்து ட்ராவலிங்க்கு எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். முதல் ராயல் என்ஃபீல்டு இருக்கணும். அதோட பெரிய விஷயம் வேறு எதுவும் ஒரு ஒய்ஃப் எதிர்பார்க்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உங்கள் வீட்டில் உங்களை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வைக்கிறப்போ நீங்கள் வந்து பசங்கிட்ட பாய்ஸ் எல்லாம் எப்பயுமே கேர்ள்ஸ்ட்டு கேட்பாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம். நீங்கள் பசங்கிட்ட என்னெல்லாம் வரதட்சணை கேட்பீங்க? வரதட்சணைலாம் வேணாம், ஹானஸ்ட்டாக இருக்கணும், பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி, சப்போர்ட் பண்ணணும். தேட்ஸ் ஒரு ரேஸ் பைக் ஒரு ரேஸ் பைக் இருந்தால் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ரேஸ் பைக் இல்லை, ஒரு ரேஸ் பைக் ஒரு BMW கார். ஒரு ரேஸ் பைக் ஒரு BMW கார் மட்டும் இருந்தால் போதுமா? அது சார் உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? கௌதம். கௌதம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்களும் க்ளோஸ்அப்பில் உங்கள் கேமரா காமிங்க. இவங்களுக்கு வந்து என்னது BMW காரும் ரேஸ் பைக்கும் இருந்தால் போதுமா? என்னது அது போதும், வேறு எதுவும் வேணுமா? வேறு ஏதாச்சும் சீதனம், கட்டில், பீரோ எல்லாம் எது வேணுமோ நீங்கள் வந்து எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம். வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து ஒரு பைக்கும் ஒரு காரும் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை தம் அடிக்க விடுவாங்களா? தம் அடிக்க விட்டால் மேரேஜ் பண்ணிடுவீங்களா? இல்லை, ஜஸ்ட் ஒரு சைடு ஒப்பீனியன். ஏன்னா அவங்க எங்கே போனாலும் அடிக்கலாம், குடிக்கலாம், ஆட்டம் போடலாம். கேர்ள்ஸுக்கு மட்டும் அந்த ஹேபிட்ஸ் கிடையாது. ஏன் இருந்தால் ஈக்குவலாக இருக்கணும். இருந்தால் வந்து மேரேஜ் பண்ணிப்பீங்களா? அந்த மாதிரி அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட் இவங்கள? அப்படி அலோவ் பண்ணால் நீங்கள் மேரேஜ் பண்ணிப்பீங்களா? பொறுத்தளவு நல்லா ஒழுக்கமாக நல்லா படிச்சிருந்தா போதும். ஒழுக்கமாக படிச்சிருந்தா போதும். படிக்காத பொண்ணா ஏற்றுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் யாரும் படிச்சிருக்கணும்ல, படிச்சிருக்கணும். ஓகே ஓகே, அப்படியே அனுப்பி வைங்க போதும், வேற எதுவும் வேணாம். கட்டின சேலையோட அனுப்பி வைங்க. நல்லா பார்த்துக்கிட்டா போதும் ஃபர்ஸ்ட்டு. அதோட பெரிய விஷயம் வேறு எதுவும் ஒரு ஒய்ஃப் எதிர்பார்க்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் அவங்ககிட்ட வரதட்சணை எதிர்பார்ப்பீங்க? அந்த பொண்ணு மட்டும் வந்தால் போதுங்க. பொண்ணு வேற எதுவுமே வேணாம் பொண்ணுகிட்ட இருந்து? அதனால வேணாம். பொண்ணு மட்டும் வந்தா போதும். நம்ம தான் என்பதை காப்பாற்றணும். ஓகே, உங்களுக்கு நம்மளுக்கு பொண்ணு போதும். பொண்ணு மட்டும் இருந்தால் போதுமா? வேற எதுவுமே பொண்ணு மட்டும்? பொண்ணுக்கு தான் பஞ்சமா? அவங்க வேணுன்றதை கொடுத்து அனுப்பிட்டோம். வேணுன்றதை எங்கள் வீட்டுக்கு வந்தப்பறம் நான் கொடுத்துருவேன். இப்போலாம் நாங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும். பொண்ணே கிடச்சா போதுங்க எனக்கு. நல்ல ஒரு தமிழ் பையனாக இருக்கணும். முதல் ராயல் என்ஃபீல்டு இருக்கணும். ராயல் என்ஃபீல்டு இருந்தால் ஒத்துப்பீங்களா? கல்யாணம் பண்ணிப்பீங்க? வேற எதுவுமே வேணாம்? வீடு வேற எதுவுமே வேணாம்? வீண் வந்துட்டு ஓனாக இருக்க தேவையில்ல, அம்மா அப்பா கூட இருந்தால். அம்மா அப்பா கூட இருந்தால் போதும். எனக்கு மோதிரம் பைக்குக்கா. என்ன வேணும்? பைக் வேணும். பைக்குன்னா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமாம், உண்மையாக்கா. மோதிரம். மோதிரம், பைக்கும் மோதிரம் இருந்தால் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இல்லை, பெரியார் வரதட்சணை வாங்குறதும் கொடுக்க தப்புன்னு இருக்கா போல. பெரியார் சூப்பராக சொல்லிட்டீங்க. நல்லா வீடு இருந்தால் ஓகே, மேரேஜ் பண்ணிப்பீங்களா? இல்லை, வீடுனா எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். வீட்டில் சப்போர்ட்டிவாக இருக்கணும். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் மோஸ்ட்லி சப்போர்ட்டிவ். ஏதாச்சும் பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. பேட் ஹேபிட்ஸ் இல்லாமல் வீடு இருந்தால் ஒத்துப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பொண்ணு கிடைக்கிறதே பெருசு, கிடைச்சாலே போதும். வரதட்சணை பொண்ணு கிடச்சிருச்சு உங்களுக்கு. அவங்ககிட்ட என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? எனக்கு வந்து வண்டி இருந்தால் தான் நான் எனக்கு வண்டி வாங்கி தரணும், எனக்கு கார் வாங்கி தரணும், அந்த மாதிரிலாம் என்ன எதிர்பார்ப்பீங்க? இல்லை, அன்பு மட்டும் இருந்தால் போதும். ஒன்றும் வண்டிலாம் அன்பு இருந்தால் போதுமா? உங்கள் மூஞ்சியை க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் காட்டுங்க. நல்ல மனசு இருந்தால் போதும். அது மட்டும் நல்ல மனசு மட்டும் போதுமா? அது மட்டும் போதும். எதுவுமே வேணாமா? எதுவும் வேணாம். அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். கடவுள் மாதிரி எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கணும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அதான். வீட்டில் எல்லாருக்கும் கடவுள் மாதிரி இருந்தால் போதுமா? மற்ற எதுவுமே வேணாமா? எனக்கு ஐடியா இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா வச்சு நான் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு இருந்தால் மேரேஜ் பண்ணிப்பீங்க. வேற என்னெல்லாம் வேணும்? வேற அவ்வளோதான் முக்கியம். சொந்த வீடும் பைக்கும் இருந்தால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நல்ல பையனாக இருக்கும் மாப்பிள்ளை. இல்லைப்பா, இது 3 இருந்தால் போதும். அவங்க ஃபேமிலி, அம்மா அப்பா, அது எதுவுமே வேற எப்படியும் பார்த்து பண்ணுறவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. 3 மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக எனக்கு வேற எதுவுமே வேணாம். வேண்டாம். பொண்ணு முதல்ல நல்லா இருக்கணும். பொண்ணு நல்லா இருந்தால் தான் வந்து மேரேஜ் பண்ணுவாங்களா இவங்க? இல்லை, பொண்ணுங்கிட்ட இதை கேட்டால் ஒரு லிஸ்ட்டே போடுவாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், அந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு கார் வேணும், வீடு வேணும், அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்களா? என்னை வந்து ட்ராவலிங்க்கு எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும், நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ புது புது இடங்களுக்கெல்லாம் சுற்றிட்டே இருக்கணுமா? வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்தால் வேலை பார்க்க சொல்லுவாங்க. வேலை பார்க்கறதுலாம் மேட்ரு இல்லை, ஆனால் வீட்டில் இருக்க வேணாம், எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஃபேமிலியோடு இருக்கக்கூடாது, தனியாக ஊர் சுற்றணும். ஓகே,
அவங்க எப்போவுமே அவங்க அம்மா அப்பா சைடு எடுக்கக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா சைடும் உங்களுக்கு எடுக்கணும். தான் இருக்கணும். ஓகே ஓகே. எனக்குன்னு மட்டும் இல்லை, ஈக்குவலாக யார் ரைட்டுன்னு அவங்கள பார்த்துது. அதுக்குன்னு எங்கள் அம்மா அப்பா தான் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. இல்லை பேரண்ட்ஸ் தான் கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு மாறணும் இதுலேருந்து. பேரண்ட்ஸ் மாறணும். ஓகே சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, கல்யாணம் ஆகிட்ட பிறகு எல்லா பொண்ணுங்களும் உனக்கு தங்கச்சி மாதிரி, எல்லா பசங்களையும் எனக்கு அண்ணன் மாதிரி. ஓகே அப்படி ஓகே. எல்லா பசங்களும் அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா ஓகே. அவங்களுக்கு தங்கச்சின்னா உங்களுக்கு அண்ணா. என்னை பொறுத்தவரையும் பெட்ஸ்னா எனக்கு உயிர். ஸோ ஒரு 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 பெட்டு வாங்கி கொடுத்தா இவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நிறையா வேணும். சரி, ஒரு ரூம் நிறைய பெட்ஸ் வாங்கி வச்சுட்டா இவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? உங்கள் நேம் சொல்லுங்கள். ஃப்ரீடா. ஃப்ரீடா வந்து நீங்கள் வந்து பெட்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இல்லை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஓகே. வேற எதுவும் எதிரே பார்க்க மாட்டீங்க ரெண்டு பேரும். வேணாம். சரி, இப்போ ஏதாச்சும் நான் சில பேர் பார்ப்பாங்களே, எனக்கு வந்து பையன் வந்து இப்படி இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன், எனக்கு பையன் இவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு நிறையவே இருக்குது. நிறையாவே இருக்குது. அதெல்லாம் சொல்ல மாட்டேறீங்க. அது பையன் எப்படி இருக்கணும்? முட்டைக்கண்ணு இருக்கணுமா? வந்து இங்கே வந்து சில பேர் பின்னாடி இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்க. முட்டைக்கண்ணு இருக்கணும். ஓகே. வேறு தாடி வச்சுருக்கணும், தாடி வச்சுருக்கணும், கம்மியாக வச்சுருக்கணும், அவங்கள மாதிரி வச்சுருக்கணும், எனக்கு ஒயிட்டாக இருக்கணும். வேறு சொல்லுங்கள். என்னை விட கொஞ்சம் ஹைட் இவ்வளோ தான் இருக்கும். கொஞ்சம் ஹைட், ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது, நம்ம குட்டையாக இருப்போம். வேறு அவ்வளோதான். இது மட்டும் இருந்தால் போதுமா? இவங்க மூஞ்சி நல்லா பார்த்துக்கோங்க. யாராச்சும் பொண்ணு வேணும் அப்படின்னா வந்து ஒரு வீடு, ஒரு பைக்கு, இதோட வந்து முட்டைக்கண்ணு இருக்கவங்க வந்து பார்த்துக்கோங்க பொண்ணை. எங்கே இருக்குது வீட்டு அட்ரஸ்? எங்கே இருக்குது? இங்கே தான் அண்ணா நகரில் தான் இருக்காங்களா? சரி ஓகே. ப்ளீஸ் அவாய்ட் டவுரிஸ். தயவுசெய்து இந்தியன் மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், வரதட்சணை வந்து ரொம்ப கொடுமையானது, அது வாங்காதீங்க யாரும். Subscribe to Madurai 360 channel.